இருந்தாலுமே மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடு, என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு ஆட்சி, புதிய ஆட்சி வந்தாலுமே குறைந்தபட்சம் 6 மாதத்துல 1 வருஷம் நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் இனியும் தொடர்றாங்க, பல இதுல தொடர்றாங்க. தாவேக ஆட்சியில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக குறை கூறுபவர்களுக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு புரோபகண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா நாளொரு பொழுதும் குற்றங்கள் நடக்குது, கொலை நடக்குது, அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி என்ன பண்றாங்க செய்யறாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல ஒரு குற்றச்சாட்டுகளை அந்த ஆட்சியத்து மேல வைக்கிறாங்க. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலுமே மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடு, என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு ஆட்சி, புதிய ஆட்சி வந்தாலுமே குறைந்தபட்சம் 6 மாதத்துல 1 வருஷம் நம்ம கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் இனியும் தொடர்றாங்க, பல இதுல தொடர்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள், கலெக்டர்ஸ், பல டிஸ்ட்ரிக்ட், பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு டிரான்ஸ்பர்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்களே காலையில பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. சோ அதனால இது அதே மாதிரி நான் சென்ற திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இதே புதுக்கோட்டையில் சரி பல இடங்கள்ல எங்கிட்ட கேள்வி என்ன கேட்பீங்க, நீங்க இந்த மாதிரி சம்பவம், குற்ற சம்பவம் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. எந்த குற்ற சம்பவம் அப்பயும் சரி இப்பயும் சரி, குற்ற சம்பவங்கள் நம்ம 100 விழுக்காடு தவிர்க்க முடியாது. ஒரு வளரும் நாடு, வளர்ந்த நாடுகள்லயே பிரச்சனை ஆயிட்டு தான் இருக்கு. நீங்க அதே நேரத்தில் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, பிற மாநிலங்கள், வட மாநிலங்கள்ல பாருங்க, நீங்க அங்க எவ்வளவு குற்ற செயல்பாடுகள். நான் சொல்லல, நீங்க தேசிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படிப்பு, அதனுடைய தேசிய குற்றப்பிரிவு அந்த திட்ட அறிக்கை அவங்க இதுலயே பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் அதிகமா இருக்கு, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்கு. இருந்தாலுமே நான் அது சரின்னு சொல்லல. இங்க குற்றங்கள் நடக்குது, ஆனா குற்றங்கள் அது செய்யறவங்க மேல நடவடிக்கை, நீங்க எஃப்ஐஆர் இருக்கட்டும், அந்த தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா சென்ற ஆட்சியா இருக்கட்டும், இந்த ஆட்சியை அவங்க எடுக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி எடுக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு முழுமையா 100% இது ஒரு குற்றங்களே இல்லாத ஒரு மாநிலங்கிறது அது பிராக்டிகலி நாட் பாசிபிள். என்னுடைய பத்திரிகை நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்ற, புதிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு உங்கள் சார்பாகவும் சரி மக்கள் சார்பாகவும் சரி என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவகாசம் இருந்தாலும் சரி, அது மாற்றத்திற்குண்டான ஒரு முயற்சியை கண்டிப்பா எடுக்கணும். சரியான அதிகாரிகளை பொறுத்து நீங்க நியமிக்கணுங்கிறதா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.